வணக்கம் மக்களே. லித்து மித்ரா நல்லா பியூட்டிஃபுல்லாக மேக்கப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அவங்களோட ஆனுவல் டே. மித்ராவோட ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்மன்ஸ்ன்றதுனால அவங்க ஆட்சிக்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு காலையில் ஷார்ப் 9 o'clock எக்மோர் மியூசியமில் அசம்பிள் ஆக சொன்னதுனால காலையிலேயே எல்லாரும் க்ரூமிங் பண்ணி கிளம்பியாச்சு. இவர் இருக்காருல்ல, இந்த குட்டி பட்டான்னு இருக்காரு, இவர் ஒரு ரியல் புஷ்பாவாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு எங்கள் வீட்டிலன்னு சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்சு இவங்க 3 பேரையும் குளிப்பாட்டி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் மியூசியம்க்கு ஆப்போசிட்லேயே இருக்க ஒரு குட்டி ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலான்னு போனால் லிப்ஸ்டிக் களைஞ்சிருமா மித்ரா, அதனால் எனக்கு ஜூஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு மியூசியம்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் தட்ஸ் ஓகே. உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸில் சந்தனம், பன்னீர், கல்கண்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பாஸை காட்டிட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்தா பயங்கர க்ரௌட். எல்லா பேரண்ட்ஸும் அவங்க கிட்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு ஆர்வத்தில் வந்திருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வினோவும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் கூட வீட்டில் ஆடி காட்டவே இல்லைங்க மித்ரா. அதனால் அவள் என்ன தான் பண்ண போகிறான்னு சொல்லி 2500 ஒருத்தருக்கு வேறு கட்டியிருக்கோமே அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் பின்னிட்டா. டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா மித்ரா, ஒரு ஸ்டெப் கூட மறக்காமல். லித்துமா சூப்பராகவே ஹோஸ்ட் பண்ணியிருந்தா. இந்த 6 கிட்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக ஹோஸ்ட் பண்ணது. எங்கே இருக்குன்னு போர்டை பார்த்து ஃபாலோ பண்ணி போய் கடைசியாக ஒரு வழியாக கேன்டீனை கண்டுபிடிச்சி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியாச்சு. யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி இந்த கண்ணாடியை போட்டுட்டு இந்த குட்டி சுற்றுறதை பார்த்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஹோஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லித்துமா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தா. டான்ஸ்னால் சொல்லவா வேணும், தூள் கிளப்பிட்டா. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் குட்டீஸோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால அண்ணா குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு KFCயில் ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. பர்ஃபார்மன்ஸ் குழந்தைங்க தானே கொடுத்தாங்க, நீ ஏமா உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு நினைக்கலாம். குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நானும் சாப்பிட்டேன். நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மெமரிஸ் கேப்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்.